உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த 1.5 கப்பு வெல்லம் போட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு 1.5 கப்புக்கு வரையில தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 1.5 கப்பு கொஞ்சம் கூடவே ஊற்றினாலும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா அது கரைச்சி வர வரையிலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது கரையிட்டும். இது பாகுபதம்லாம் தேவை கிடையாது. நல்லா கரைஞ்சதும் ஏதாவது தூசி கல் இருக்கும், அதுக்காக வடிகட்டுறதுக்கோசரம் நம்ம இப்போ கொதிக்க வச்சிருக்கோம் வெள்ளத்தை. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்க. கொஞ்சம் கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணியை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வர இதுக்கு நிறுத்தி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து கீழே வச்சுருவோம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நல்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல நெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு கோதுமை மாவை நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்குறீங்களோ அப்போ அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். ஈஸியாக செஞ்சுக்கலாம். நெய் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் போடுறது நம்மளுடைய இதுதான், டேஸ்ட்டுக்காக தான் அது. அதனால நம்ம இஷ்டம் எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவு. இப்போ அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் அந்த கோதுமை மாவு கூட அதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால ஒரே ஒரு ஸ்பூன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுற வரையிலும் நீங்கள் வருங்க. அப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு வறுத்ததும் நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளை பாகு, அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்ல தூசி இதெல்லாம் இருந்தால் வடிகட்டிடுங்க நல்லா. இப்போ இது கூட சேர்த்து நல்லா அதை கிளறிக்கலாம். நல்லா இந்த வெள்ளை பாகுலையே இந்த மாவு நல்லா வெந்து வரும்போது நல்லா இருக்கும். அது நல்லா இதை கட்டி இல்லாமல் நல்லா இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிண்டி விடுங்க. சிம்மிலான வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே. இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி வரும்போது நல்ல கடாயில் ஒட்டாத அளவுக்கு வர்ற அந்த பதம் வந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா இப்படி கிளறி விடுங்க. நல்லா எப்படி நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அப்படி அமுக்கி அமுக்கி விட்டீங்கன்னா தான் நல்லா இந்த சாஃப்டா நல்லா இருக்கும். அது இதை வந்து நம்ம அப்படியேவும் எடுத்து நம்ம சாப்பிட்றதும் நல்லா இருக்கும். இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு தட்டில் நெய் போட்டு அதில் போட்டு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நான் 2 ஏலக்காய் சும்மா நசுக்கி வச்சிருக்கேன், அதை வாசத்துக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு தான், உடனே செய்யக்கூடியது தான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிட முடியும் இது. இந்த அளவுக்கு எப்படி நல்லா சுருண்டு வருது பாருங்க. நல்லா இந்த அப்படி கிண்ட கிண்ட அந்த நெய் எல்லாம் கொஞ்சம் வெளியில விடும். அந்த இலகி நல்லா நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் இதாயிடும், அப்படி சாஃப்ட் ஆயிடும். அந்த நெய் வந்து வெளியில வர்றது தெரியும் பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. என்ன நட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த வெள்ளரி விதை எல்லாமே நீங்க சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த நட்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இதுல ஒட்டாது. இன்னும் நான்ஸ்டிக் தவானா சுத்தமா ஒட்டாது இதை விட. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ மிச்சம் உள்ள பட் இது நட்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா கொஞ்சம் இதானதும் நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.